ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 256 பவர் 5/4 அப்படின்னு கொடுத்துட்டு சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எடுத்தோன்னே இந்த 256க்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம். 256க்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம். 64 4s are 256ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து 16 4s are வரலாம். அப்புறம் 4 4s are வரும். நெக்ஸ்ட்டு வந்து 1 4 is 4. ஸோ அப்போ வந்து 1 2 3 4 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 256 நம்ம 4 பவர் 4 அப்படின்னு எழுதலாம் பை 5/4 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 4 பவர் 20/4 அப்படின்னு வரும். ஏன்னா 4 × 5 20/4 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 5 4s are 20. இப்போ 4 பவர் 5 வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து பண்ணணும். 4 × 4 × 4 × 4 × 4 இப்படி பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 256 தான் வந்து இது எல்லாமே. அப்போ இன்ட்டு ஒரு 4 மட்டும் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 4s are 24, 20, 22, 8, 10, 1 0 2 4. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.